இப்போ இருக்க பெருவாரியான பிரச்சனைனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அம்மா வீட்டில் போய் ஒய்ஃப் இருக்கிறதும் சரி, இங்கே இப்போ ஹஸ்பண்டும் வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டில் போய் இருந்து பல வருஷமாக இருக்கிறாங்க. பல வருஷமாக இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வசியமை யூஸ் பண்ணி அவங்கள வந்து திரும்பி சேர முடியுமா மேம்? முழுக்க முழுக்க மகாலட்சுமியை கொண்டு இயற்கை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு அதில் நிறைய உருவெல்லாம் ஜபிச்சு சில மந்திரங்கள்லாம் ஜபிச்சு அவங்களோட ஜாதகம் அதை வாங்கி அவங்களோட பேர் ராசி நட்சத்திரம் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு அடிப்படை தத்துவம் ஒன்று இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். காதலர்கள் மையில ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதை தாண்டி காதலர்கள் மை தாண்டி நீங்க வேற எதுக்கெல்லாம் மேம் மை கொடுத்துட்டு இருக்கீங்க? ராஜவசிய மையங்கிறது உண்மைதான். அது வந்து ரொம்ப பெரிய காட்டிலேருந்து பறித்து அதை வந்து நிறைய எல்லாம் ஜபிச்சு அதை கொடுக்கணும். அதை வந்து ஜஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போனாலுமே எல்லா காரியங்களும் சித்தியாகும். OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசியமை அப்படின்னு சொன்னாலே இவங்களை இப்போ தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு நபர் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹீலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் ஹேமா மேம் தான். வணக்கம் மேம். வணக்கங்க மேம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி சொல்றதுன்னா, உங்களோட வசியமை வந்து பழிக்குது. இப்போ நிறைய பேர்கிட்ட வசியமை நிறைய பேர் வாங்குவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு வந்து இது செட் ஆகலை, இது வந்து ஃப்ராடு வேலை, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்ப வந்து ஆனால் உங்களோட விஷயம் நிறைய பார்க்குறப்ப உங்ககிட்ட வாங்குகிற வசியமை நிறைய ஒர்க் ஆகுது. ஸோ மேம் கிட்ட நான் வாங்கினேன், அந்த வாங்கினதுக்கான காரணம் வந்து எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி உங்ககிட்ட வாங்குகிற வசியமை வந்து ஒர்க் ஆகுது மேம்? நாங்கள் வந்து இந்த வசியமை அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து அதுக்குரிய அந்த நறுமணம் உள்ள அத்தனை மூலிகையும் அதில் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக அந்த ஏஞ்சல்ஸ் தான் அதை வந்து ஃபுல்லாக வழி நடத்தும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் என்ன கேட்டாலும் அதில் கிடைக்கும், வசியம் ஆகும். அது வந்து எங்களோடது என்ன பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல. ஓகே. நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மகாலட்சுமியை வச்சு இயற்கை மூலிகையை கொண்டு தான் நாங்கள் வந்து தயாரித்து கொடுக்குறோம். ஓகே. நீங்கள் பிளாக் மேஜிக்குன்னா அப்போ பண்ணுறவங்களெல்லாம் அப்படியே நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் அந்த விஷயத்துக்கு நான் வரலை. இப்போ நீங்கள் என்ன வந்து கேட்கும் போது நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மகாலட்சுமியை வச்சு இயற்கை மூலிகையை கொண்டு யாருக்கும் எந்த ஆபத்தும் வராமல் எந்த ஒரு கஷ்டமும் நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அது அவங்களுக்கு வந்து பக்க விளைவுகள் வருமோ அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தங்களுக்கு ஒன்று கொடுக்கும்போது நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, நீங்களே தான் அதை யூஸ் பண்ண போகிறீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்தலை, ஆனால் அது நீங்கள் அதை வச்சுருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வந்து உண்டாகும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மகாலட்சுமியை கொண்டு இயற்கை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு அதில் நிறைய உருவெல்லாம் ஜபிச்சு சில மந்திரங்கள்லாம் ஜபிச்சு அவங்களோட ஜாதகம் அதை வாங்கி அவங்களோட பேர் ராசி நட்சத்திரம் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு அடிப்படை தத்துவம் ஒன்று இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் அந்த வசியமை. அதனால் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது. அது ஒருத்தவங்க கூட பார்த்துட்டு சொன்னாங்க, அம்மா நான் வந்து ஒருத்தரை பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆக்சுவலாக ரொம்ப பார்க்கணுன்னு நினச்சி பார்க்கவே முடியல. அப்புறம் ஒரு ஃபோன் போட்டாங்க, அடுத்த செகண்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சாங்க, அடுத்த நிமிஷம் அவங்கள போய் பார்த்துட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். எங்ககிட்ட வாங்குறதுக்கும் இதுன்னா அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மை. ஓகே. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு கடவுள் மூலிகையே, ஆமாம், இயற்கையான மூலிகையை கொண்டு மகாலட்சுமி கொண்டு கரெக்டாக வந்து இந்த அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி அந்த டைமில் ஜபிச்சு அதெல்லாம் பண்ணி சுத்தமாக இருந்து
அதுக்கெல்லாம் நிறைய தியாகம் பண்ணணும் நம்ம. ஓகே. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குரிய சக்தியும் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அது ஒரு 48 நாள் நாங்கள் வச்சுருந்தா அதுக்கப்புறம் தான் கொடுப்போம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் ஒரு வசியமை உருவாக்கி அதை ஒருத்தவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு 48 நாள் எடுத்துக்கிறோமா மேம்? 48 நாள் ஆகாது. ஓகே. அவங்களுக்கு அவங்களோட பேரை சொல்லி நாங்கள் வந்து சில ஹோமங்கள்லாம் இருக்குது வசிய பூஜைக்கு. அந்த ஹோமங்கள்லாம் பண்ணி அதுலேருந்து எடுத்து கொடுப்போம். அந்த அந்த மூலிகையை வந்து நம்ம பதப்படுத்தி வைக்கிறதுக்கு வந்து 48 நாள் ஆகும். ஓகே. அந்த மைய தயாரிக்கிறதுக்கு 48 நாள் இல்லை. அந்த மூலிகையெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதுக்கு மந்திரம்லாம் ஜெபிச்சு அதெல்லாம் வைக்கணும். வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மூலிகையை எடுத்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்க முடியும். மேம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்கிறதே வந்து காதலர்களை சேர்த்து வைக்கிறதுல தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களோட இன்பாக்ஸ் எடுத்து பார்த்தாலே ஹேமா மேம்கிட்ட எப்போ மை கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி காதலர்கள் மையில் ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதை தாண்டி காதலர்கள் மை தாண்டி நீங்கள் வேறு எதுக்கெல்லாம் மேம் மை கொடுத்துட்ருக்கீங்க? காதலர்களை தாண்டி சொல்லணும் அப்படின்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேருக்கு பயங்கர சண்டை வருது. ஆமாம். சண்டை வந்து அவங்கவுங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு சண்டை போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ ஏன்டா நம்ம விட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அது லேடியாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வசிய மையை வந்து நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து சரியான ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் உள்ளுணர்வு சொல்லுது அவங்களோட இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வேண்டான்னு சண்டை போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களாலையும் இருக்க முடியல. சிலர் வேணும்ன்ட்டு வாலண்டரியாக இவங்களோட இருக்கிற மாதிரி இருந்துட்டு வேண்டான்னு சொல்லி விட்டு போகிறாங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த வசியமை வந்து டிப்ரெஷன் போகாமல், தற்கொலைக்கு போகாமல், மற்ற வேலையே செய்யாமல் எல்லா வேலையும் கெட்டு இருக்கிறாங்க சிலர்லாம். சில கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி அப்படி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வசியமை வந்து கட்டாயம் உதவுது. ஓகே. பிளாக்லேருந்து எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா 2-3 நாள் பிளாக்லேருந்து எடுத்து பேசுகிறாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பு வந்து 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த வசியமையை வந்து சேர்த்து வைக்க முடியுது. அடுத்து வந்து சின்ன பசங்க வந்து சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஏஜுக்கு மேலே சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. கண்ட பசங்களோட சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எப்படி நம்ம வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரிலன்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து திண்டாடுறாங்க. அவங்களுக்கும் இந்த மை வந்து யூஸ் ஆகும். அப்புறம் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மை யூஸ் ஆகும். ஓகே. டிவோர்ஸ் கோர்ட்டு வரலும் போயிருந்தா கூட அது வந்து அதை வந்து 2 பேரையும் ஜாயின் பண்ண வைக்க முடியும் அந்த இதில். ஓகே. கோர்ட்டு வரலும் போயிருந்தா கூட அவங்க வந்து மியூச்சுவல் கன்சர்ன் கொடுத்துட்டு திருப்பி 2 பேரும் சேர்ந்துருக்குறாங்க இந்த மை கொடுத்து. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு இருக்கிற ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதில் 1-2 நீங்கள் என்ன எல்லாம் பண்ணிடுவீங்களான்னா அதில் 1-2 சக்ஸஸ் ஆகாமலாம் போகாது. சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகும். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுது அந்த 1-2 பேருக்கு. அது வந்து கர்மா. அதனால் அதுக்கு கொஞ்சம் காலம் நேரம் எடுத்துக்கிறத தவிர இந்த வீடியோ கூட அவங்களோட கால நேரம் கரெக்டாக அமைஞ்சு இதை பார்த்து இதை பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த ஒரு பிராப்தம் இருந்தால் தான் இங்கே காலே பண்ண முடியும். இல்லைன்னா இங்கே வரவே வராது. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். மேம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இருக்க பெருவாரியான பிரச்சனைனா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அம்மா வீட்டில் போய் ஒய்ஃப் இருக்கிறதும் சரி, இங்கே இப்போ ஹஸ்பண்டும் வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டில் போய் இருந்து பல வருஷமாக இருக்கிறாங்க. பல வருஷமாக இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வசியமை யூஸ் பண்ணி அவங்கள வந்து திரும்பி சேர முடியுமா மேம்? ஆமாம், 7 வருஷம்லாம் பிரிஞ்சிருந்தாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஓகே. அதெல்லாம் நான் ஒரு 10 இயர்ஸ் பேக் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ ரீசெண்டாக கூட பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சவங்களுக்குலாம் சில பரிகாரமும் பண்ணிட்டு இந்த வசியமையும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப வருஷமாக பேசாமலாம் இருந்தாங்க, ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே இல்லை, ஒரே வீட்டில் இருக்கோம் 2 பேரும், ஆனால் 2 பேருக்கும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லை, இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்றவங்களும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களும் இந்த வசியமையை யூஸ் பண்ணிட்டு சில மந்திரங்களும் நம்ம கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அதை வந்து அவங்க ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிசிக்கல் கனெக்ஷன் 100% நடக்குது. ஓகே.
ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களையும் உங்களால் சேர்த்து வைக்க முடியும். ஓகே. இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா ஒன்று வீடு, இன்னொன்று வந்து அவங்க பார்க்குற வேலை இல்லைனா தொழில் அப்படின்னு இருக்கப்ப இந்த இதுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான வசியமைலாம் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க மேம்? நம்ம டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. சில மந்திரங்கள்லாம் வந்து ஜபிக்கும் போது அந்த மந்திரங்களோட சக்தி வந்து அந்த வசிமையில் வந்து வேலை செய்யும். ஓகே. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாப்ல இருக்காரு, ஆனால் அவருக்கு ப்ரமோஷன் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த வசிமை யூஸ் பண்ண முடியும். அடுத்து ஒரு ஜாப்ல இருக்காங்க, வேலை வந்து கிடைச்சிருக்கு, ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் அவங்க அந்த வேலையை விட்டுட்டு போக சொல்லிட்டாங்க அந்த ஆஃபீஸில். திருப்பி அந்த ஆஃபீஸ்லேயே நான் போய் ஜாயின் பண்ணணும், எனக்கு அந்த மேனேஜர் வந்து கொஞ்சம் வசியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஃபோட்டோ அதெல்லாம் அனுப்பினீங்கன்னா அதையும் வந்து நம்ம பண்ண முடியும். ப்ரமோஷன் கேட்டோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஏதோ வேணும் அப்படின்றவங்க அந்த வசியமையும் சில பரிகாரங்களும் பண்ணும்போது அதுவும் கிளியர் ஆகிடுது. ஓகே. அதே மாதிரி வீசா அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வீசாவே வரல அப்படின்றவங்களும் பண்ண முடியும். வியாபாரம் ஆகாமல் இருக்காங்களா, சுத்தமாக ரொம்ப நாளாக இருந்தது வியாபாரமே இல்லை அப்படி இருக்கிறவங்க, முன்னாடி நல்லா வியாபாரம் நடந்தது இப்போ வியாபாரம் இல்லைங்கிறவங்க, அதுக்கு வந்து ஜனவசியம் மையம் இருக்குது. ஸோ அது கூட வந்து சில ஹோமம் பண்ண சில ரக்ஷையும் கொடுப்போம். அதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து பெருகும். சில யந்திரங்களும் இருக்குது, அதெல்லாம் வச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து வியாபாரமும் செழிக்கும். ஓகே மேம். இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ராஜவசியமை யூஸ் பண்ணால் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையாக ராஜவசியமைனா என்ன மேம்? ராஜவசியமைங்கிறது கட்டாயம் இருக்குது. அதாவது இப்போ வந்து ஒரு 1000 rupeesலேருந்து ஒரு 30 lakhs வரலும் வசியமை வந்து பண்ண முடியும். ஓகே. அதுக்குரிய மூலிகை வந்து ரொம்ப காட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து 48 நாள் உரி ஜபிச்சு அவங்களோட பேரு ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அதை முன்னாடியே சொல்லிடணும். அதை சொல்லும் போது அவங்க ஆனால் வந்து அதுக்கு மினிமம் ஒரு 21 days தான் அவங்க அதுக்கு வெயிட் பண்ணணும். ஓகே. அதை வந்து நாங்கள் வந்து தயாரித்து கொடுக்கறதுக்கு அது பண்ணும்போது உங்களுக்கு என்ன எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜெயிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சாலும் எல்லாமே ஜெயித்து வரும், ஜெயிக்க முடியும் உங்களால் எல்லா விஷயமே. ஓகே. ஆனால் அதுக்குரிய ஜாதகமும் பார்க்கணும். சப்போஸ் அவருக்கு அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லை அப்படின்னா அந்த வசியமை வந்து யூஸ் ஆகாது, பயன்படுத்த முடியாது, நாங்களே கொடுக்க மாட்டோம். ஓகே. ஆனால் ராஜவசியமைங்கிறது உண்மைதான். அது வந்து ரொம்ப பெரிய காட்டிலேருந்து பறித்து அதை வந்து நிறைய எல்லாம் ஜெபிச்சு அதை கொடுக்கணும். அதை வந்து ஜஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போனாலுமே எல்லா காரியங்களும் சித்தியாகும். அது பணமானாலும் சரி, பொருளானாலும் சரி, இல்லை உங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ப என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ஓகே மேம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்களே இப்போ சொல்லிட்டீங்க ராஜவசியமைன்னு அப்படி ஒன்று இருக்குன்ட்டு. இப்போ ஆனால் அது வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஆனால் அது வந்து ஒரு பெரிய காடு போகணும், அதுக்கெல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துலையே போய் ஜபிச்சு அங்கேருந்து அது வந்து ஒரு சீக்ரெட்டான பிளேஸ். அந்த இடமே வந்து ஒரு சீக்ரெட்டான ஃபுல்லாக தேவர்களும் முனிவர்களும் நல்ல காட்சி கொடுக்குற இடமா இருக்கும் அது. அந்த இடம் என் கண்ணுலேயே கூட வருது. அதாவது அங்கே எப்படி என்ன காரியங்கள் வேணாலும் அங்கே இயற்கையே அந்த இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இடம் அது. அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் பயணிக்கணும், நடந்து போய் நிறைய ஒரு 25 கிலோமீட்டராவது நடக்கணும். நடந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த வசியமையை வந்து கட்டாயம் அவங்களுக்கு வேலை பார்க்கும். ஓகே. இப்போ இந்த எபிசோடில் நான் கடைசியாக கேட்குறது என்னன்னா மேம், இப்போ வந்து பெண்களுக்கு அப்படின்றது வந்து ஒரு பாதுகாப்பு சேஃப்டிக்காக இந்த பேய் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, இந்த நிறைய பேர் சொல்கிறாங்க ஜின் இருக்குது, ஜின்னு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, இந்த தனியாக ஒரு இடத்துல போனால் அந்த பொண்ணு வந்து பயப்படுற சுபாவமாக இருக்கும், ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் கூட பயப்படுற சுபாவமாக இருக்கும், இந்த மாதிரி இருக்க பெண்களுக்காக ஏதாவது மை இருக்கா மேம்? அது வந்து காதலுக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க. காதல் வசியப்பட்டு ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்க, எப்படி அவங்க திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா, அவங்க வேற யார் கூடயாவது போயிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலோட நிறைய லேடிஸ் இருக்காங்க. ஓகே. ஈவன் இன் அப்ராட்ல எல்லாமே வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்குரிய
இந்த மாதிரி பயம் இருக்குது உடம்புல அப்படிலாம் இருந்ததுன்னா அது உடனே ஒரு 1 வீக்லேயே அவங்களுக்கு அந்த பயம் அவங்க உடம்பை விட்டு போகிற மாதிரி நாங்கள் செஞ்சுருவோம். ஓகே. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு மணி இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்க அந்த வசியமையை வந்து யூஸ் பண்ணும் போதும், அப்புறம் வந்து அந்த இந்த தீய சக்திகள் அவங்கள அண்ட விடாதபடி நாங்கள் அதுக்குரிய சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லுவோம். அதையெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இந்த வசியமையை வச்சுருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குரிய பிரச்சனை 100% கிளியர் ஆகுது. அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். சில ஸ்ரீலங்கன் லேடிஸு இந்த மாதிரி அப்ராட்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் நல்லா ரிசல்ட் இருக்குது. எனக்கு உடனே சக்ஸஸ் ஆச்சுன்னு ஒருத்தர் யூஎஸ்லேருந்து கூட சொன்னார். ஓகே. அதனால் நமக்கு வந்து அதை கேட்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சு அவங்க அதுலேருந்து விடுபடுறாங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதில் அவங்க அனுபவிச்சுட்டு சொல்கிறாங்கல்ல, நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வசியமை பற்றி பேசியிருக்கோம் மேம். ஸோ கண்டிப்பாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.